சட்டுப்பட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். ரொம்ப பாத்திரமோ இல்லை இன்கிரீடியன்ஸோ வேணாம். ஆனா டேஸ்ட்ல எந்த குறவும் இருக்காது. அந்த மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபி இன்னைக்கு பார்ப்போமா வாங்க. 20 நிமிஷம் போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸும் போதும். இதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் 2, கருவேப்பிலை ஒரு 6, 2 பச்சை மிளகாய், 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து நல்லா அந்த தக்காளி கரையிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 1 கப் புழுங்கல் அரிசியோட பாதி கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்து நல்லா களைஞ்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 4 கப் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காயமும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. வெந்நீர் சேர்த்துக்கிறதுனால உடனே கொதி வந்துடும். இப்போ நம்ம களைஞ்சி வச்சிருக்கிற அந்த அரிசி பருப்பை சேர்த்து குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் ஹை ஃப்ளேம்ல வச்சு எடுத்துக்கோங்க. சாதம் வேகிறதுக்குள்ளார 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி குறக்குறப்பா பொடி செஞ்சு எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்போ அதுலயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு 20 பூண்டு பல்லு, சின்னதா இருக்கிறதுனால 20 சேர்க்கிறேன், பெருசா இருந்தா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதையும் சேர்த்து 1-2 இடிச்சு தனியா வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட ரைஸ் ரெடியா இருக்கு. இதுல நம்ம புடிச்சு வச்சிருக்கிற இந்த மிளகு ஜீரகத்தை தூவிக்கோங்க. கூடவே இடிச்ச பூண்டு கருவேப்பிலை கலவை பிளஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதா கீரின தேங்காய் அதையும் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ இல்ல தேங்காய் எண்ணெயோ இல்ல கடலை எண்ணெயோ ஏதோ ஒண்ணு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து விட்டீங்கன்னா உதிரான டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் தயார். அருமையா இருக்குங்க. இது அப்பளத்தோடையோ இல்ல ஊறுகாயோடையோ இல்ல தயிரோடையோ இல்ல உருளைக்கிழங்கு ரோஸ்ட் இல்ல உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ரோஸ்டோட இது ரொம்ப அருமையா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்க. அவ்வளவு அருமையா வாசனையா இருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதம். இது கொங்கு நாட்டோட ஸ்பெஷல் டிஷ். அவசியம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு அன்பா செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.